ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஹெச்எஸ் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து வேரியஸ் போஸ்டிங்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் நீங்கள் கட்டாயம் அப்ளை பண்ணலாம். கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இந்த வேலை இருக்கும் ஃபார் அ பீரியட் ஆஃப் 11 months. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா November 24th நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஆஃப்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு தேவையான ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் ஸ்கீமோட நேமும் போஸ்ட்டோட நேமும் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் தெளிவாக எழுதிடணும். ப்ளஸ் உங்களோட கொரியர் கவர் அதோட அவுட்ரு என்வலப்லேயே நீங்கள் கட்டாயம் எழுதணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோர் தென் ஒன் போஸ்ட். ஸோ நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தனித்தனி அப்ளிகேஷனாக நீங்கள் போடணும்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு வேக்கன்சி போட்டிருக்காங்க. டோட்டலாக 4 வேக்கன்சி இருக்குது. நீங்கள் 10th பாஸ் பண்ணி டைப்பிங் முடித்து COA சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு மந்த்லி சேலரியாக 14,500 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நர்சிங் தெரபிஸ்ட்டுக்கு 19 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். 13,000 உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும். ஃபார்மசிஸ்ட்டுக்கு 3 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் அப்ளை பண்ணலாம். 15,000 உங்களுக்கான சேலரியாக இருக்கும். லேப் டெக்னீஷியனுக்கு நீங்கள் DMLT அதாவது டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும். 2 வேக்கன்சி இருக்குது. 13,000 உங்களுக்கான சம்பளமாக இருக்கும். MPW மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கு இருக்கிறதுலே அதிகமாக 29 வேக்கன்சிஸ் அப்படின்றது இருக்குது. 8th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். உங்களுக்கு மந்த்லி சேலரியாக ₹8,950 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆயுஷ் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரில் யோகா கன்சல்டன்ட்க்கு ஆண்டிப்பட்டி லொக்கேஷனில் ஒரு வேக்கன்சி இருக்குது. நீங்கள் டிகிரி இன் BNYS முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். 40,000 உங்களுக்கான சேலரி இருக்கும். ஸோ அதே மாதிரி MPWக்கும் ஆண்டிப்பட்டியில் ஒரு வேக்கன்சி அப்படின்றதுக்கு 8th பாஸ்க்கு 10,000 உங்களுக்கு சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதே யோகா கன்சல்டன்ட் அண்ட் மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கு கம்பம்லேயும் சேம் குவாலிஃபிகேஷனில் சேம் வேக்கன்சியில் சேம் சேலரியில் போஸ்டிங்ஸ் அப்படின்றது போட்டிருக்காங்க. தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் வந்துட்டு போடி நாயக்கனூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 2 வேக்கன்சி போட்டிருக்காங்க. நீங்கள் டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஸோ அதே மாதிரி அதே இடத்துல MPW கோர்ஸுக்குமே வந்துட்டு ஒரு வேக்கன்சி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மஸ்குலோஸ்கெலட்டல் டிசார்டர் NAM ஸ்கீம்லேருந்து TA தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் காண்டமனூரில் கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஒரு வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஸோ அதே மாதிரி டோம்புச்சேரியிலையும் சேம் ஒரு வேக்கன்சி அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரைபல் மொபைல் மெடிக்கல் யூனிட் NAM ஸ்கீம் படி கன்சல்டன்ட் ஆயுர்வேதா கன்சல்டன்ட் வெள்ளிமலையில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஃபார்மசிஸ்ட்டுக்கும் சேம் அதே மாதிரி ஒரு வேக்கன்சி இருக்குது. நெக்ஸ்ட்டு பழியங்குடியிலையும் கன்சல்டன்ட் யோகாக்கும் தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட்க்கும் ஒரு வேக்கன்சிஸ் அப்படின்றது இருக்குது. அதே குவாலிஃபிகேஷன்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் சேலரியும் கூட. ஃபார்மசிஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அகமலையில் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபார்மசி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஒரு போஸ்டிங் அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட்டு NRHMல பொறுத்தளவு மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. சுப்பலாபுரத்தில் கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டரில் உங்களுக்கான வேலை அப்படின்றது இருக்கும். உங்களுக்கான சேலரி 34,000 இருக்கும். குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் BHMS டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அதே மாதிரி கூடலூர்லேயும் ஒரு வேக்கன்சி அப்படின்றது இருக்குது. ராயப்பம்பட்டியில் MPW மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு ஒரு வேக்கன்சி அப்படின்றது இருக்குது. 8,500 உங்களுக்கான சேலரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் கேன்சர், டயபெட்டிஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அண்ட் ஸ்ட்ரோக் NAM ஸ்கீம் படி சித்தா டாக்டர் யோகா ப்ரொஃபஷனலுக்குலாம் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஃபார்மசிஸ்ட்டுக்குமே ஒரு வேக்கன்சி அப்படின்றது இருக்குது. ஸோ உங்களுக்கு 20,000 உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும். ஸோ இத்தனை விதமான போஸ்டிங்ஸ் அப்படின்றது போட்டிருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கட்டாயம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸ்க்கு தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் சித்தா மெடிக்கல் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சித்தா மெடிக்கல் ஆஃபீஸ், 50 எம்பெடட் இன்டகிரேட்டட் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், கே விளக்கு, தேனி டிஸ்ட்ரிக்ட் 625512 இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அப்ளிகேஷன் ஃபார்மும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். கட்டாயம் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும். ஒரிஜினல்ஸ் அட்டாச் பண்ணக்கூடாது.
ஜெராக்ஸ் காப்பீஸ்லையுமே கண்டிப்பாக நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட்னு மென்ஷன் பண்ணி கீழே சைன் பண்ணியிருக்கணும். இந்த நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மும் அஃபிஷியல் வெப்சைட்டான theni.nic.in இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். கட்டாயம் நீங்கள் ஸ்கீம் நேமும் போஸ்ட் நேமும் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க கான்ட்ராக்ட் பேசிஸ் ஃபார் பீரியட் ஆஃப் 11 monthsக்கு தான் இந்த வேலை அப்படின்றது, எந்த விதத்துலையும் பர்மனன்ட் செய்ய மாட்டாங்கன்னு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இதுதான் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. ரைட் சைடு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அது மேலே சைன் பண்ணிடுங்க. எந்த ஸ்கீமில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத தெளிவாக எழுதிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. உங்களோட நேமு, ஃபாதர் நேம், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் சேர்த்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கான டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் ஒன்று நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். ஸோ அதனால் கம்யூனிட்டி என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களோட குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. 10th 12th UG PG எல்லாமே அட்டாச் பண்ணிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து வேறு ஏதாவது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க, டைப்பிங் தெரியும், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்குது, அதுக்கான சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க, டேலி தெரியும், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையுமே சேர்த்து அட்டாச் பண்ணலாம். லாஸ்ட்டாக உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ட்ரூ டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அப்படின்றத படித்து பார்த்துட்டு பிளேஸும் டேட்டும் மென்ஷன் பண்ணி இங்கே சைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் சேனலில் என்ன ஆட் ஆகாதவங்க ஆட் ஆகிக்கோங்க. அந்த லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிலிட்டியும் இருக்கவங்க உடனே அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.